வணக்கம். ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னைக்கு வியாழக்கிழமை. பங்குச் சந்தையில நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். சில நாட்களாக வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை, மன்னிக்கவும். இன்னைக்கு நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1.2% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. 176 புள்ளிகள் அதிகம் பெற்று முந்தின க்ளோஸை விட இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 110 புள்ளிகள் கேப் அப்பில் இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 14,800 கிட்டத்தட்ட ஓப்பன் ஆயிருக்கு. ஹையான 14,883, லோவான 14,692. அது முந்தின க்ளோஸ் லெவலில் தான் இன்னைக்கு லோவும் இருந்தது. ஸோ இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 3.2% விழுந்திருக்கு. நிஃப்டியுடைய பிஇ மார்ச் 30 டேட்டா வச்சு பார்க்கும்போது 40.43 இருந்தது. ஸோ நிஃப்டி இன்னைக்கு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்க 1.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஜிஎஸ்டி குறித்து அரசு தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. 1,23,092 கோடி ரூபாய்கள் கலெக்ஷன் ஆயிருக்கு மார்ச் மாதத்தில். இதே போன வருடம் இதே மாதம் கம்பேர் பண்ணும்போது, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 27% அதிகரிச்சிருக்குன்னு அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். வேறொரு நெகட்டிவ் நியூஸ் பார்க்கும்போது, பிரான்ஸ் நாட்டில் COVID-19 காரணமாக மறுபடியும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பல இடத்துலையும் இப்போ லாக்டவுன் வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதப்படுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட். ஸோ முதல் கேண்டலில் பார்க்கும்போது கேப் அப் இருந்திருக்கு 110 புள்ளிகள். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு செல் ஆஃப் தான் இருந்தது. ஸோ நேற்று க்ளோசிங் லெவலில் எட்டினதுக்கப்புறம் அதுதான் இன்றைக்கி லோவாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமாக பையர்ஸ் மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ 15 மினிட் சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் இன்னும் அது பிரேக் ஆகலை. எங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் இப்போ மறுபடியும் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இப்போ போய்கொண்டிருக்கு நிஃப்டி. செக்டர் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் செக்டர் கலக்கிட்டாங்க. 5.3% அதிகரித்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 2.6%, மீடியா செக்டர் 2.3% அதிகரித்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 1.8%, பேங்க் ஒட்டுமொத்தமாக 1.66% அதிகரித்தது. ஆட்டோ செக்டர் 1.6%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.2% அதிகரித்தது. ஃபார்மா செக்டர் 0.85%, ஐடி மற்றும் ரியாலிட்டி செக்டர் தலா 0.5% அதிகரித்தது. எஃப்எம்சிஜி மட்டும்தான் ரெட்ல இருந்திருக்காங்க. 0.16% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் பார்க்கும்போது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கிட்டத்தட்ட 8% அதிகரித்தது. ஹிண்டல்கோ 6.56%, டாடா ஸ்டீல் 5.8% அதிகரித்தது. அதானி போர்ட்ஸ் 4.4%, இண்டஸ்இண்ட் பேங்க் 4.35% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ் பார்க்கும்போது இந்துஸ்தான் யூனிலிவர் 1.34% விழுந்தது. நெஸ்லே 0.67%, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 0.55%, டிவிஸ் லேபரட்டரிஸ் 0.35%, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 0.34% விழுந்தது. ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அரசாங்கம் குறைப்பதாக நேற்று ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க அரசாங்கம். நல்லாவே குறைச்சிருந்திருக்காங்க எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும். ஆனால் இன்னைக்கு அது தவறுதலாக அறிவிக்கப்பட்டது. அதை இன்னைக்கு வாபஸ் பெறோம் அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் மாதத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததோ சேவிங் ஸ்கீமுக்கு அது கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு அரசு தரப்புலேருந்து அறிவிப்பு வந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் இன்ட்ராடேல 2.8% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. அவங்களோட சப்சிடி யூகே கம்பெனியிலேருந்து அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்திய அரசாங்கம் பணம் முதலீடு செய்ய போகிறதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்னைக்கு இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. 4,100 கோடி ரூபாய் அளவில் அரசு முதலீடு செய்ய போகிறதாகவும், பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு இன்ட்ராடேல 6.5% அதிகரித்தது. கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் செய்ய போகிறதாக கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராடேல 2.5% அதிகரித்தது. ஒரு அப்டேட் இருக்குது கம்பெனி தரப்புலேருந்து. அவங்களோட வாப்பியில் குஜராத்தில் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டோடைய கெப்பாசிட்டியை அதிகரிக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதோடைய வேலை நடந்து கொண்டிருக்கு, பண முதலீடு நடந்து கொண்டிருக்கு. இதோடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் Q3 ஃபினான்ஷியல் இயர் 2022 ஆரம்பிக்கப்படும்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது.
அதானி கிரீன் எனர்ஜி இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. கம்பெனி தரப்புல இருந்து ஒரு அப்டேட்டும் இருக்கு. அவங்க புது இன்வெஸ்ட்மெண்ட்டான சூரஜ் கிரண் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸோட 100% ஸ்டேக்கை வாங்கிட்டாங்க அப்படின்னு கம்பெனி தரப்புல இருந்து அப்டேட் இருக்கு. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். HCL டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு கம்பெனி தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. டெனேக்கோ அப்படின்ற கிளைண்ட் தான் நினைக்கிறேன். அது மல்டி இயர் ப்ராஜெக்டாக இருக்கு. ஸோ அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். HCL டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. விப்ரோ இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க ஆஸ்திரேலியன் கம்பெனியான ஆம்பியானை வாங்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே ஆல் கேஷ் டீல்ல $117 மில்லியன் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதப்படுது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நியூஸில் இருக்காங்க. இன்ட்ராடேல 2.3% அதிகரித்தது. அவங்க இன்வெஸ்ட் செஞ்சிருந்த 2 ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியேற போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஒன்று எம்பிரிக்கல், இன்னொன்று வந்து சதர்ன் டீ. இரண்டுலேயும் ஜாயிண்ட் வெஞ்சரில் இருந்திருக்காங்க டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுலேருந்து வெளியேற போகிறதாக கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. ஹாரிஸ் டீ கம்பெனி தான் அவங்களுடைய ஷேரை வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஷில்பா மெடிகேர் லிமிடெட் இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 7% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்கு. அவங்களோட சப்சிடி கம்பெனி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கம்பெனியை அவங்க விற்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் இருக்கு. NIT லிமிடெட் இன்னைக்கு கலக்கிட்டாங்க. இன்ட்ராடேல 20% அதிகரித்தது. அவங்க பைபேக் குறித்து டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செபி சில கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அவங்க பைபேக் ஃபார்மில். ஸோ அதையும் கரெக்ட் பண்ணிட்டு ஏப்ரல் 5 புது ஃபார்மை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு NIT தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ராடேல 20% அதிகரித்தது. ஏப்ரல் 12 பைபேக் ஓப்பன் ஆகுது. ஏப்ரல் 28 பைபேக் முடிய போகிறதாக NIT கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 14% அதிகரித்தது. ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் இருக்குங்க. அவங்க ஒரு கனடா கம்பெனி கூட ஒரு டைஅப்பில் வரப்போகிறதாக ஒரு நியூஸ் இருக்குது. அன்கன்ஃபர்ம்டு நியூஸ். அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். மத்திய அரசு தரப்புலேருந்து ஃபுட் ப்ராசஸிங் செக்டருக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய்க்கான இன்சென்டிவ் ஸ்கீம் வழங்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் ரெடி டு ஈட் தயாரிக்கிற நிறுவனங்கள் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சிலது என் பார்வைக்கு எட்டியது இன்றைக்கி விரைவாக பார்க்கலாம். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் 6% அதிகரித்தது. ஹட்சன் ஆக்ரோ 3% அதிகரித்தது இன்ட்ராடேல. பிரதாப் ஸ்நாக்ஸ் 5%, சமன்லால் செட்டியா 3.3% இன்ட்ராடேல அதிகரித்தது. KRBL அரிசி கம்பெனி 2.5%, மிஸ்ஸஸ் பெக்டர் 2.6%, அப்பெக்ஸ் ஃப்ரோசன் 8.5% இன்னைக்கு இன்ட்ராடேல அதிகரித்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோம்னா இன்னைக்கு வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆப்டெக் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 814% வால்யூம் அதிகரித்தது. ஆஸ்ட்ராசெனகா 13% ஷேர் பிரைஸும் 381% வால்யூம் அதிகரித்தது. கிர்லோஸ்கோ பிரதர்ஸ் 10.28% ஷேர் பிரைஸும் 126% வால்யூம் அதிகரித்தது. கிராஃபைட் இந்தியா 9% ஷேர் பிரைஸும் 253% வால்யூம் அதிகரித்தது. JSW ஸ்டீல் 8% கிட்டத்தட்ட ஷேர் பிரைஸும் 229% வால்யூம் அதிகரித்தது. கோவா கார்பன் 7.76% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 150% வால்யூம் அதிகரித்தது. ராம்கோ சிஸ்டம் 7.4% ஷேர் பிரைஸும் 172% வால்யூம் அதிகரித்தது. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் IT கம்பெனி 5.6% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 225% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். TCPL பேக்கேஜிங் கிட்டத்தட்ட 4% ஷேர் பிரைஸ் விழுந்தது. 249% வால்யூம் அதிகரித்தது. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 2% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 163% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது இன்னைக்கு. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்க. அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.